ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். டைரக்டராக முயற்சிக்கும் போது பல கம்பெனியில் ஏறி இறங்கி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்த நேரத்தில் சௌத்ரி சார்கிட்ட போய் ஒரு கதை சொல்லி அவர் கதையை கேட்டவுடனே ஓகே சொல்லி அப்படி ஆரம்பித்த படம் தான் புது வசந்தம். இன்னைக்கு என் வீட்டுக்கு பேரே புது வசந்தம் தான். இன்னைக்கு நான் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டா அது அவர் போட்ட பிச்சை. அவர் இன்னைக்கு இல்லை. எனக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா 100 படம் எடுக்கணும் அப்படின்ற அவருடைய அந்த ஒரு கனவு. 100 படம் எடுப்பாங்க சூப்பர் வுட்ல. ஆனா அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. 4 ஆண் நண்பர்களுடன் ஒரு பெண் ஒரே அறையில் தங்கி வாழ்வில் புதிய விடியலை நோக்கி பயணிக்கும் புது வசந்தம் என்ற கண்ணியமான திரைப்படத்தின் மூலம் விக்ரமன் என்ற வெற்றிப்பட இயக்குனரை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் சூப்பர் குட் பிலிம்ஸ் ஆர்.பி. சௌத்ரி. இத்தனை நாளா அந்த பசங்க நம்ம வீட்டு மாடியில் இருக்காங்களே, அதுல யாராவது ஒருத்தன் பொண்ணை எடுத்தாவது பார்த்திருப்பானா? 4 பேரும் நல்லவங்களா இருக்க போய்தான் நம்ம பொண்ணு நம்ம வீட்லயே இருக்கு. தமிழில் புரியாத புதிர், நாட்டாமை, ஆனந்தம், துள்ளாத மனமும் துள்ளும், நீ வருவாய் என உள்ளிட்ட வெற்றி படங்களின் மூலம் K.S. ரவிக்குமார், லிங்குசாமி, எழில், ராஜகுமாரன் உள்ளிட்ட பல புதிய இயக்குனர்களை தமிழ் திரை உலகிற்கு தந்தவர் தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி. ஏழை பழங்கன்னா கோழைங்க நினைச்சிட்டியாக்கோ. நம்மகிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் படுக்கிறதுக்கு பாயும் நாம தானே கொடுக்கிறோம். அதுல நீயே படுத்துட்டீங்கன்னா என்ற அர்த்தம்? பணம் போடுவது மட்டுமே தனது வேலை என்பதை கடந்து ஒரு திரைப்படம் எப்படி இருந்தால் பெண்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பிடிக்கும் என்பதை உணர்ந்து சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய படங்களை தயாரித்தவர் ஆர்.பி. சௌத்ரி. நொடிந்த நிலையில் தன்னிடம் உதவி கேட்டு வந்த விநியோகஸ்தர் பாரதி கண்ணனை கண்ணாத்தாள் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக்கியவர் ஆர்.பி. சௌத்ரி. S.A. ராஜ்குமார், சிற்பி, சிவா உள்ளிட்ட இசை அமைப்பாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் வழங்கி திரை உலகில் வெற்றிகரமாக ஜொலிக்க காரணமாக இருந்தவர் ஆர்.பி. சௌத்ரி. தனது மகன் ஜீவாவை கதாநாயகராக வைத்து ஆசை ஆசையாய், ஈ, கச்சேரி ஆரம்பம் உள்ளிட்ட பல படங்களை தயாரித்த ஆர்.பி. சௌத்ரி தவேக தலைவர் விஜயுடன் பூவே உனக்காக, லவ் டுடே, துள்ளாத மனமும் துள்ளும், திருப்பாச்சி, ஜில்லா உள்ளிட்ட ஹிட் படங்களை தயாரித்தவர். தோல்வி அடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது. தனது நிறுவனத்தின் 100வது படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருந்தார். விஜய் நடிப்பதை நிறுத்தி கொண்டதால் அந்த ஆசை நிறைவேறாமல் போனது. இந்த செடியில இருந்து பூவை பறிக்கிறப்போ இந்த செடியில நான் பார்த்து அழற மாதிரி இருக்கு பிள்ளையரே. இந்த செடி கொஞ்சம் வாடி போனாலும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோன்னு பயமா இருக்கு பிள்ளையரே. இந்த நிலையில் தனது சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூருக்கு தனது சகோதரர் இல்லத்துக்கு சென்றிருந்த ஆர்.பி. சௌத்ரி உறவினர்களுடன் ஸ்கார்பியோ காரில் உதய்பூர் அருகே சென்ற போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் கட்டுப்பாட்டை இழந்த கார் இடதுபுறம் உள்ள பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் பயங்கரமாக மோதியது. இதில் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த ஆர்.பி. சௌத்ரி பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். அவரது சகோதரரும் சகோதரர் மகனும் பலத்த காயத்துடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உயிரிழந்த ஆர்.பி. சௌத்ரியின் உடலை மீட்டு போலீசார் பிணக்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தந்தை ஆர்.பி. சௌத்ரியின் மரண செய்தி கேட்டு சென்னையில் உள்ள அவரது மகன் நடிகர் ஜீவா கண்ணீர் விட்டு கதறி எழுதார். ஆர்.பி. சௌத்ரியால் தமிழ் திரை உலகில் தடம் பதித்த பலரும் அவரது உயிரிழப்புக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்தும் இரங்கல் தெரிவித்துள்ளார். கேட்டதுல மனசு சரியில்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோயில் மாதிரி நினைச்ச ஒரு இடம் தான் ஒரு சூப்பர் குட் பிலிம்ஸ். எனக்கு தெய்வம் மாதிரி இருந்தவர், உண்மையாகவே தெய்வம் மாட்டார். ரொம்ப தங்கமானவர். இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியிலே நடக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஒரு 100வது படம்
அவரு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அந்த 100வது படம் தான் அவருக்கு அமையல. இவருக்கும் ஆசை 100வது படம் வச்சு பண்ணணும்ட்டு, ஆனா அது அமையல. 90s கிட்ஸ் வாழ்க்கையில் காலத்தால் அழியாத காவியங்களை சூப்பர் குட் பிலிம்ஸ் மூலம் திரைப்படங்களாக தந்த தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி மறைந்தாலும் தனது தயாரிப்பில் உருவான திரை காவியங்களால் என்றென்றும் நிலைத்து நிற்பார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.